ஹாய் குட்டீஸ். இன்னைக்கு நம்ம கேட்க போகிற கதை ரவியோடையது. ரவின்னு ஒரு அன்பான பையன் இருந்தான். அவன் 6th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தான். அவங்க அம்மாவுக்கு ரவியை ரொம்ப பிடிக்கும். ரவிக்கும் அவங்க அம்மாவை ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவங்க அம்மா வேலை சொன்னால் அதை கேட்க மட்டும் ரவிக்கு பிடிக்காது. அம்மா ஏதாச்சும் ஹெல்ப் கேட்டால் அதை மட்டும் ரவி செய்யாமல் எஸ்கேப் ஆகிடுவான். அம்மா துணி காய போடும்போது ஹெல்ப் கேட்டாலும் செய்ய மாட்டான். அம்மா ஏதாவது கடைக்கு போயிட்டு வர சொன்னாலும் போக மாட்டான். இது மாதிரி ரவிக்கு எந்த வேலையுமே அம்மாவுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு பிடிக்காது. அவனோட வேலையே பார்த்துட்ருப்பான். கலர் பண்ணுறது, படிக்கிறது, விளையாடுறது, சாப்பிட்றது, இப்படி அவனோட வேலைகள் மட்டுமே அவன் பார்க்க விரும்புவான். அம்மா சொல்கிறது செஞ்சால் டைம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி நினைப்பான். ஒரு நாள் ரவியோட கிளாஸ் பிள்ளைங்க எல்லாரையும் அவங்க மேம் ஒரு ஆர்ஃபனேஜுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அதாவது ஒரு முதியோர் இல்லத்துக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அங்கே ஒரு பாட்டி வீல் சேரில் உட்காந்துருக்கதை அவன் பார்த்தான். மேம் என்ன சொன்னாங்கன்னா, பிள்ளைங்களா, அங்கே இருக்க எல்லா பாட்டி தாத்தாவுக்கும் ரொம்ப மனசு கஷ்டத்தோடு தான் இங்கே இருப்பாங்க. நீங்கள் அவங்க எல்லார்கிட்டேயும் பேசணும், என்ன, அப்போதான் அவங்க சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த மேம் சொல்லியிருந்தாங்க. அதனால் எல்லா பிள்ளைங்களும் யாராவது ஒரு பாட்டி தாத்தா கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. ரவியும் ஒரு பாட்டிக்கிட்ட பேசுறதுக்காக போனான். ஒரு பாட்டி வீல் சேரில் ரொம்ப சோகமாக உட்காந்துருந்தாங்க. அவங்கக்கிட்ட ரவி போய் உட்கார்ந்தான். ஹாய் பாட்டி, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நீங்கள் ஏன் பாட்டி சோகமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரவி கேட்டான். அந்த பாட்டிக்கு ரவியை பார்த்ததும் அவங்க பேரனை பார்த்தது மாதிரியே இருந்துச்சு. அதனால் அவன்கிட்ட அன்பாக அவங்க பேச ஆரம்பித்தாங்க. பாட்டி சொன்னாங்க, அது ஒன்றும் இல்லைப்பா, என்னை விடு, உன் பேர் என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு ரவி சொன்னான், என் பேர் ரவி பாட்டி அப்படின்னு சொன்னான். பாட்டி சொன்னாங்க, உன் பேர் ரொம்ப நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொன்னாங்க. ரவி சொன்னான், பாட்டி நீங்கள் என்கிட்ட கண்டிப்பாக ஷேர் பண்ணோம், என்ன ஆச்சு, ஏன் நீங்கள் அப்படி இருக்கீங்க, சொல்லுங்க பாட்டி அப்படின்னு கேட்டான். பாட்டிக்கு அவன் இவ்வளோ அன்பாக கேட்குறத பார்த்ததும் அவங்க மனசில் இருக்கிறத சொல்லாமல் இருக்க முடியல. அது ஒன்றும் இல்லைப்பா, என் வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் நான் யோசித்து பார்க்கும்போது எனக்கு சிரிக்கணுன்னே தோணலைப்பா, அதனால தான் நான் சோகமாக இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்ன ஆச்சு பாட்டி அப்படின்னு ரவி கேட்டான். எனக்கு ஒரு அழகான பையன் இருந்தான்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. என்னது, உங்களுக்கு பையன் இருந்தாங்களா? அப்புறம் ஏன் பாட்டி நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்டான். அதுதான்ப்பா என் வாழ்க்கையோட வேதனையே அப்படின்னு அந்த பாட்டி சொன்னாங்க. எனக்கு ஒரே பையன்ப்பா, என் பையனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் பையனுக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ எல்லாம் வாங்கி கொடுப்பேன்ப்பா. அவன் ஏதாச்சும் பிடிக்கலன்னு சொன்னால் அதை செய்யவே மாட்டேன். அவ்வளோ பிடிக்கும் எனக்கு என் பையனை. ஆனால் என் பையன் என் அன்பை புரிஞ்சிக்கவே இல்லைப்பா. சின்ன வயசுலேருந்து நான் என்ன சொன்னாலும் அவன் கேட்கவே மாட்டான். பாத்தியா, நான் இப்போ வீல் சேரில் உட்காந்துருக்கேன். நான் இந்த நிலைமைக்கு ஆனதுக்கு காரணமே அவன்தான்ப்பா. நான் வீல் சேரில் உட்காந்துருக்கதை நீ கவனிச்சியாப்பா? இது எதனாலன்னு தெரியுமா? நான் அவன்கிட்ட ஏதாவது ஹெல்ப் கேட்டால் அவன் செய்யவே மாட்டான். இதனால் ஒத்த ஆளாக எல்லா வேலையும் நான் செய்வேன். எனக்கு ரொம்ப கால் வலிக்கும் போது கூட அவன் உதவியே செய்ய மாட்டான். எனக்கு கால் வலி அதிகமாகி கடைசியில் என்னால் நடக்கவே முடியாமல் ஆகி டாக்டர் எனக்கு இந்த வீல் சேர் தந்துட்டாங்க. அவன் மட்டும் சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஒரு சின்ன உதவி செஞ்சுருந்தான்னா இன்றைக்கி இந்த நிலைமைக்கு நான் வந்திருக்க மாட்டேன்ப்பா அப்படின்னு அந்த பாட்டி சோகமாக சொன்னாங்க. இதை கேட்டதும் ரவிக்கு மனசில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவனுக்கும் குற்ற உணர்ச்சியாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க அம்மா சொல்கிறதெல்லாம் அவன் கேட்க மாட்டான்றது அவனுக்கு அப்போ ஞாபகம் வந்துச்சு. அப்புறம் பாட்டி சொன்னாங்க, அவன் என்னை வயசான பிறகு இங்கே கொண்டு வந்து விட்டுட்டான்ப்பா, அவனுக்கு நான் பாரமாக இருந்துட்டேன் போல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் ரவி கிட்ட சொன்னாங்க, ரவி, உன்னோட அம்மாவை நீ இப்படிலாம் இங்கே வந்து விடாத, உங்கள் அம்மாவை நல்லா பார்த்துக்கோ ரவி. ஒரு அம்மா தன்னோட பையனை ரொம்ப நேசிப்பாங்க. அவன் தன்னே வேண்டான்னு சொல்லி ஒரு முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் விடுறான்னா
அதை அந்த அம்மாவோட மனசு கண்டிப்பாக தாங்காதுப்பா. நீ உன்னோட அம்மாவை நல்லா பார்த்துக்கணும், சரியா ரவி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதை கேட்டதும் ரவி கண்ணில் கண்ணீராக கொட்டிச்சு. அதை பார்த்ததும் அந்த பாட்டி, அழாதப்பா, எனக்கு இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நான் நல்லா தான் இருக்கேன், என்னால் நடந்ததை மறக்க முடியலப்பா, அதனால தான் நான் சோகமாக இருக்கேன். நீ என்னை வாரம் வாரம் வந்து பாப்பியா ரவி, உன்கிட்ட பேசினா எனக்கு ஆறுதலாக இருக்குது அப்படின்னு அந்த பாட்டி சொன்னாங்க. அதை கேட்டதும் அந்த பாட்டி கையை ரவி பிடிச்சிட்டு சொன்னா, கண்டிப்பாக உங்களை வந்து பார்ப்பேன் பாட்டி, நீங்களும் இனிமேட்டு எனக்கு பாட்டி மாதிரி தான், வாரம் வாரம் நான் உங்களை கண்டிப்பாக இங்கே வந்து பார்ப்பேன் பாட்டி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே மேம் ரவி கமான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே ஓகேன்னு சொல்லிட்டு பாய் பாட்டி அப்படின்னு கிளம்பிட்டான். அப்புறம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் மறுபடியும் ஸ்கூலுக்கு வந்துட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ரவி வீட்டுக்கு போனதும் அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சு அம்மா லவ் யூ அப்படின்னு சொல்லி சொன்னான். இதை கேட்டதும் அவங்க அம்மாவுக்கு திடீர்னு இவனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக கேட்டாங்க, என்னாச்சு ரவி அப்படின்னு. அவன் சொன்னான், அந்த நாளில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும். அப்பா அவங்க அம்மா அவன்கிட்ட சொன்னாங்க, சரிப்பா நீ வருத்தப்படாத, அந்த பாட்டியை நம்ம வார வாரம் போய் பார்க்கலாம் சரியா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ரவி அவங்க அம்மாவுக்கு வாக்கு கொடுத்தான், அம்மா இனிமேட்டு நீங்கள் என்ன வேலை சொன்னாலும் நான் அதை கண்டிப்பாக செய்வேம்மா அப்படின்னு அவன் வாக்கு கொடுத்தான். அவங்க அம்மாவுக்கு அதை கேட்டதும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்க சிரிச்சிட்டே, ரொம்ப சந்தோஷம் ரவி, நீ போய் விளையாடு, நான் உனக்கு ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாங்க. என்ன குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? நம்ம அம்மாவை நம்ம ரொம்ப நேசிக்கணும் அப்படின்றது. அது மட்டும் பத்தாது குட்டீஸ், நம்ம அவங்க என்ன வேலை சொன்னாலும், என்ன ஹெல்ப் கேட்டாலும், சின்ன சின்ன ஹெல்ப்பாக இருந்தாலும் அதை நம்ம உடனே செய்யணும். அப்போ தான் நம்ம அம்மா நிறைய வருஷம் நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க. சரியா குட்டீஸ்? பாய் குட்டீஸ். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் போடுங்க குட்டீஸ்.